10 யாரும் கொடுக்கல. பட் அதை நாங்கள் அதை ஒரியும் பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்கு, இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட், அதுக்காகலாம் நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க. உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க. இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும். அதோட ஃபுட்ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும். எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது. எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே, இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்கீங்க. மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்க ஒரு மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம். அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல. அப்போ ப்ரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க, நாங்க அதை தாராளமா எடுத்துக்கிறோம். ஈவன் யூ கேன் வித்ட்ரா இந்த மூவியை வந்து நீங்க தியேட்டர்ல இருந்து கூட வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். காமிச்சிருந்தீங்க, சவுண்ட்லயே பயமுறுத்துறீங்க. ஆக்சுவலா நான்லாம் பயப்படவே மாட்டேன். நமக்கே ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சுக்குள்ளார போயிட்டு எப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணீங்க? எப்படி திடீர்னு அப்படி ஒரு பூகம்பமா இருந்தது? சார், எப்பவுமே வித்தியாசமா கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். எப்பவுமே வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன். பட் அதுதான் ட்ரை பண்ணேன். பட் ஒர்க் ஆச்சு. பட் புதுசுலாம் இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் மாற்றி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன். பட் அது ஒர்க் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷம். நாங்களும் தேட்டரில் பார்த்தோம். எவ்ரிடே தேட்டர் விசிட்ஸ் போயிட்டே இருக்கோம். ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு சார். அதே மாதிரி அது ஒர்க் ஆகிருக்குது, அதெல்லாம் ஓகே. அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாமல் அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இல்லை வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து வாலண்டியர் திணிச்சு வைக்கல. அந்த மாதிரி ரொம்ப பொயட்டிக்காகவும் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் உனக்கேற்ற ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கிட்ட அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷி கிட்ட இவங்க ட்ரை பண்றப்ப கூட ரிஷி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடுவாங்க. அங்கேயும் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆர்டினரி இயக்குனராக இருந்திருப்பீங்க. அங்க எதுவுமே வைக்கல. அதுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு பண்ணீங்களா? இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சு பண்ணேன் குகன் சார். நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மார்க் யாரும் அதை போடக்கூடாது. விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துலேருந்து. அது எப்படி நீங்க அந்த மார்க் போடக்கூடாதுன்னு சொல்றது? நான் எல்லாத்தையும் சொல்லல சார், ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்றாங்க. அதுல வந்து 8, 10, இன்னொன்று வந்து 1, 2 இது மட்டும்தான் பண்றாங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன். அந்த சண்டையா இருக்குங்கிறது தான் ஐ ட்ரை டு மீன். கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலயுமே வரவேற்கத்தக்க சார். இது வந்து விமர்சனம் இல்லை, இது வந்து ஒரு இதுதான். அது விமர்சனம் இந்த படத்துக்கு அப்படிங்கிறது தான் அதோட இதுவே. அது பட் ஆனா அதுல வந்து நீங்க காலத்துல ஆனந்த விடன்ல இருந்து எல்லாத்துலயும் மார்க் தான் போடுறாங்க. அதை வச்சுதான் மக்கள் வந்து உள்ளே போறாங்க. இல்ல, நான் ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார். நீங்க வந்து மார்க் ரேட்டிங் போட்டு தான் வந்து போஸ்டே போட்டுட்டீங்க சார். நீங்களே உங்க படத்துக்கே நீங்களே அப்படிதான் போட்டுட்டீங்க. ரேட்டிங் வந்து மர்ம படத்துக்கு போட்டுட்டீங்க. ரேட்டிங் நீங்க எல்லாம் நல்ல நீங்களே போட்டுட்டீங்க. ஸ்டார்ஸ் இவ்வளவு போட்டுட்டீங்க சார். நீங்க வந்து கண்டம் ஒழிக்கணும்ன்றீங்க, ஆனா நீங்களே வந்து இப்ப போட்டுட்டீங்க உங்க படத்துக்கு. சார், நான் வெரி கிளியரா 1, 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அந்த பிளாட்ஃபார்ம் நான் இப்போ எக்ஸ்ட்ரீமா சொல்ல விரும்பல. பட் எல்லாருமே கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம். நீங்க கொடுத்த விமர்சனம், அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே ஒரு வரவேற்கத்தக்கது. அது கண்டிப்பா ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்றேன், 1, 2
பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன். தேங்க்யூ சார். அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஸ்டார்ஸ் போறது தப்பு, ரேட்டிங் போறது தப்பு, அந்த முறையை மாத்தணும்னு நீங்க சொல்றீங்க, சரிங்களா? ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது அது பண்றீங்க, நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு, ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டார்ஸ் அதனால கேட்கிறாரு அவர். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒன்னு அல்லது 2 பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேங்க. இது எல்லாருமே வந்து கண்டிப்பா விமர்சனம் வேணும், கண்டிப்பா அதுக்குண்டான ரேட்டிங் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வர்த்தக ரீதியா யூஸ் பண்றாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலா நீங்க தான் சார் தேடிங்க போறீங்க, நீங்க தான் சார் தேடிங்க போறீங்க அவங்கள. இப்ப நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க, அவங்கள வந்து ரிவ்யூ எடுக்க சொல்றீங்க, பாசிட்டிவ் எடுக்க சொல்றீங்க. ஆனா நீங்க தேடிங்க போறீங்க, அவங்க வந்து சில விஷயத்த வந்து டாமினேட் பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேன். எப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க. அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து 80 மார்க் எடுத்தா பாஸா, 70 மார்க் எடுத்தா பாஸா, 60 மார்க் எடுத்தா பாஸாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ சினிமால வந்து 6 ரேட்டிங் 7 ரேட்டிங் அப்படிங்கிற வர்றது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம். அதை நான் ஓப்பனாவே சொல்றேன். மக்கள் மனதில் அது எப்படி பாக்குறாங்கிறது தான் நான் சொல்றேன். அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது. வேற நீங்க கீழே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷன் தான், அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன். அவங்க அது ஒரு ப்ராடக்டா பாக்குறாங்க, அது ஒரு பொருளா வந்து விற்கிறதுக்காக பாக்குறாங்க, அது பொருளா பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. சார், இந்த படத்தோட ப்ரொமோஷனே வந்து இன்ஃபுளுன்ஸ் வச்சு தான் பண்றீங்க. ஆனா வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும், எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இன்ஃபுளுன்ஸ் வச்சு போடுறீங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா எங்ககிட்ட நீங்க பண்ணும்போது நாங்க வந்து யூஸ்ஃபுல்லா சொல்றோம், நீங்க சொல்றீங்க இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தேவையில்லைன்ட்டு. அப்போ வந்து நீங்க இன்ஃபுளுன்ஸ் எடுத்துக்க சார். எந்த ப்ராடக்ட், படம், இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரமோஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். ப்ரமோஷன்ஸ் வந்து பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்றீங்க. ஆமா, பிரஸ் முன்னாடி தானே காமிச்சோம். பிரஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சோம், அதுக்கு முன்னாடி பப்ளிக்கு தான் காமிச்சோம், ரேண்டம் பப்ளிக். நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. நீங்க கூட டைரக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சோ இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம். படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல, ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது. இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ். என்கிட்ட வீடியோஸ் இருக்கு, நான் எடுத்த வரைக்கும் ஒரு 10 வீடியோஸ் என்கிட்ட இருக்கு. இது இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணுங்கிற அதுக்கு மேல இருக்கு சார். ரொம்ப பாசிட்டிவா வந்தது. எவ்ரிடே தியேட்டர் விசிட்ஸ் போறேன், மக்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்றேன். என்னை யாரும் நேர்ல கேள்வி முடிச்சிருவாங்க. சோ இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி படிதான் பண்ணீங்களா? அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம், என்ன சார் சொன்னாரு, தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஒரு விமர்சனம் ரெண்டுமே வரும், அதை எடுத்துக்கணும். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்க பண்ணது தப்பு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுறாங்க, நான் அவங்களுக்கு நம்ம பே பண்ணிருப்போம், அதனால பேசுறாங்க. இதனால அந்த மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில்? அவ்வளவுதான். மக்கள் சொல்லல, அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன். ஏன்னா நான் டெய்லி தியேட்டர் போறேன், எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனா அன்னைக்கு கேமரா எல்லாம் தூக்கிட்டே போயிட்டோம். மக்கள் கிட்ட ஓப்பனாவே கேட்டுடலாம், ஜெனியூனா என்ன ரிவ்யூ நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா 10 out of 10 கத்துறாங்க. பட் எங்களுக்கு பத்திரிகையில 10 out of 10 யாரும் கொடுக்கல. பட் அதை நாங்க அதை ஒரியும் பண்ணிக்கல. எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குது, அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான். அவங்க சொல்றதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு, இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்ட், அதுக்காகலாம் நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க. உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க. இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும். அதோட ஃபுட்ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும். எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது. எங்களோட கூட்டமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே, இப்போ மண்டே டியூஸ்டே எல்லாம் தான் போயிட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு 150 பேரை கூட்டிக்குங்க, மிக்சடு ஏஜ் குரூப்ல.
நாங்க மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம், அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம், நீங்களே இருங்க, நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல, அப்போ ப்ரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க, நாங்க அதை தாராளமா ஏத்துக்கிறோம். ஈவன் யூ கேன் வித்ட்ரா இந்த மூவியை வந்து நீங்க தியேட்டர்ல இருந்து கூட வெளியெடுத்துருங்க. ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது. ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நாங்க ரெகுலரா தியேட்டர் போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்லை. ப்ளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் மீடியா அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு வில் அரேஞ்ச் அப் ரிவ்யூங்க. தாராளமா நீங்களே, ஐ திங்க் இங்க நிறைய பேர் ட்விட்டர்லயும் நிறைய ட்ரெண்டா இருக்கீங்க, ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம். அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து 150 மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க. டெஃபினட்டா ரிவ்யூ போடலாம். அங்க ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்க அடுத்த நாள் எங்க படத்தை தியேட்டர்ல இருந்து எடுத்துருவோம். சார் டைரக்டர் சார், நீங்க பத்திரிகை எல்லாருமே 10க்கு 10 கொடுக்கணும்னு சொல்றது தப்பு. நான் 31 வருஷம் பத்திரிகையாளர். ஆனா இப்ப யூடியூபர் மாதிரி உங்களுக்கு 10க்கு 10 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த படத்துக்கு இல்ல எல்லாரையும் சொல்லல, அது ரொம்ப எல்லாரும் நாங்க யூடியூபரா மாறியாச்சு. ஓகேங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து மர்மர். இது வந்து அடுத்த படமும் உங்களோடது பேய் ஹாரராகவே இருக்குமா? இதே கலைஞர்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுப்பீங்களா? அது இல்லாம மர்மர் பார்ட் 2 வருமா? அவங்களுக்கு வாய்ப்பு நான் இனிமே கொடுக்கணுமா? அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 கூட ஒரு நல்ல லீட் இருக்குல்ல, இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்க எல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா? ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார், எழுதிக்கிறேன் இதுவும். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 வந்து எடுப்போம் தான். பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமேட்டிக்கும் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ட்டு. ஸோ அதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா இவ்வளோ நேரம் எங்களுக்காக சப்போர்ட் கொடுத்துட்டு சார். பட் அதான் இந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஒரு ப்ரிவியூ கண்டக்ட் பண்ணலாமா? உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் உங்க டைம் ஒதுக்கி. இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.